Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மே 1, அதாவது உழைப்பாளர் தினம். உழைக்கிற எல்லாருக்குமே வாழ்த்துக்கள்னு சொல்லிக்கலாம், இன்க்ளூடிங் மீ ஆல்சோ, யூ ஆல்சோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தலை பர்த்டே வேலைக்கு போறவங்க வேலை செய்யறவங்க மட்டும் இல்ல, வீட்ல இருந்து எல்லா வேலையும் செய்யறாங்க. உழைக்கிற எல்லாருக்குமே, வேர்வை யார் யாருக்கெல்லாம் வருதோ எல்லாருக்குமே உழைப்பாளர் தினம் தான். ஸோ தலை பர்த்டேக்கு தலை நம்ம வீடியோ பார்க்க போகிறதில்ல. ஸோ தலை ரசிகர்கள்லாம் கண்டிப்பாக பார்ப்பாங்க. கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாப்பி பர்த்டே தலை அப்படின்னு சொல்லிட்டு. நானும் சொல்லிக்கிறேன் ஹாப்பி பர்த்டே தலை. இன்னைக்கு வந்து எப்படி சொல்கிறது, கம்பெனிக்கெல்லாம் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு திரும்பவும் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னங்கிறத வீடியோவில் சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் இன்னைக்கு வேற கொஞ்சம் நேரமாகவே எழுந்திரிச்சிட்டோமா, நேரமாக இருந்துச்சு. பசி, செம்ம பசி. நேற்று நைட்டும் என்ன சாப்பிட்டேன்? நேற்று நைட் இட்லி, அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. முன்னாடி சட்னி ஒன்று வச்சுருந்தான், வேற லெவலில் இருந்துச்சு. அந்த சட்னி அப்படி ரெசிபி வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சாரூஸ் லைஃப் ஸ்டைலில் போடுவா. தக்காளி சட்னி தான், அதை வர கழுவி ஊற்றணும். அப்படி என்ன சட்னி நீங்க செஞ்சுட்டீங்க? டேஸ்ட்டாக இருக்கு, ஸோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ அதே சட்னி வந்து காலையில் பேலன்ஸ் இருந்ததுனால வேணே தோசை சுட்டு கூட சாப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். போயிட்டு வந்துட்டு கம்பெனி போயிட்டு வந்து விளாக் மறுபடியும் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்குள்ள சாரும் குளிச்சு ரெடியாக இருப்பாங்க. ஃபைனலாக நம்மளோட ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு. சாரும் வந்து ரெடி ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், சாரும் குளிச்சு ரெடி ஆகிட்டாங்க. நான் தலையை மட்டும் தோட்டில் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பேச போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா, நீங்கள் யூடியூப்பில் எவ்வளோ இன்கம் எடுக்கிறீங்க அதை எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இன்றைக்கி அதை நான் ரிவீல் பண்ணுறேன், என்ன இன்கம் அப்படிங்கிறது. ஏன் அதை ரிவீல் பண்ணுறேங்கிறத நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து மே 1 உழைப்பாளர் தினம். ஸோ நான் நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்க நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஏப்ரல் 8. ஸோ ஏப்ரல் 8 ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு வீடியோஸ் கூட இப்போ வந்து எப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அந்த மாதிரி தான் போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் விளாக்லாம் இறக்க ஆரம்பித்தோன்னே பார்த்தீங்கன்னா கரெக்டாக மே 1 அந்த டைமில் வந்து நமக்கு மானிட்டைஸ் ஆச்சு. ஆனா அது கொஞ்சம் ஆச்சு. 22 டேஸ்ல வந்து மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப வந்து மானிட்டைஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து இனிமேல் தான் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதுக்கப்புறம் செம்ம எஃபர்ட் போட்டோம். அது வந்து எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துச்சோ அந்த அளவுக்கு பெரிய சங்கடத்தையும் கொடுத்துருச்சு, நிறைய சங்கடமும் கொடுத்துச்சு. அதாவது 4 months வந்து அஸ்வினோட சேலரி வச்சுதான் ஃபுல்லாகவே வீட்டை ரன் பண்ணோம். 4 monthsக்கு அப்புறம் வந்து அமௌண்ட்டே வரவே இல்லை எங்களுக்கு. 4 months ஆச்சு, அமௌண்ட்டே வரல. 2 பேரும் பிச்சுக்கிறோம். ஐயோ எவ்வளோ எஃபர்ட் போட்டோம், ஒண்ணுமே வரல, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு பாதி நேரம் போயிடுச்சு. இந்த கோயிலுக்கு அங்க இங்கெல்லாம் போனோம். ஏன்னா அதான் தெரியுமே, நம்ம அப்போ வந்து ஸ்டார்டிங் யூடியூப் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுற டைம் அப்படிங்கிறதுனால நமக்கு என்னென்ன பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் எதுவுமே தெரியாமல் பயங்கர கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. அந்த டைமில் அப்ளை பண்ணுறது கூட ஃபர்ஸ்ட் எப்படின்னா நமக்கு யார் ஸ்ரீஹரிசனை ஹெல்ப் பண்ணாரு, அவர் ஹெல்ப் பண்ணார் அப்ளை பண்ணுறதுக்கு அந்த டைமில். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன சொல்கிறது, அதுவே 1 month கிட்ட ஆயிடுச்சு நம்ம அப்ளை பண்ணி. அந்த ஃபார்ம் வந்து அதுக்கப்புறம் பின்கோடு இது பண்ணி போஸ்ட்டில் வராமல் போய் நிறைய ஸ்ட்ரகிள் ஆச்சு. அது வரைக்குமே எப்படி சொல்கிறது, இருக்கிற அமௌண்ட்டை வச்சு எப்படி சொல்லி எப்போ நார்மலாக இருக்கிறது தானே. இப்போ ஒர்க் போயிட்டு வந்தால் எவ்வளோ சம்பளம் வாங்குமோ அந்த சம்பளத்தை வச்சு நார்மலாக கேஷுவலாக ரன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் வீட்டை. ஸோ யூடியூப்லேருந்து இன்கம்ங்கிற ஒன்று வந்து எப்படின்னா ஜூன் மந்த் வர ஆரம்பிச்சுதான். ஜூன் இல்லை, ஆகஸ்ட் சம்திங் அந்த ரேஞ்சில் தான் வந்துச்சு நமக்கு. எப்படின்னா மே 1 நமக்கு மானிட்டைஸ் ஆச்சு. ஆனால் ஏர்ன் பண்ண ஆரம்பித்தது வந்து ஆகஸ்ட் கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு ஏர்ன் பண்ணவே ஆரம்பித்தோம். நம்மளுடைய சொல்கிறது ஃபஸ்ட்டு நம்ம டாலர் நிறைய வரும்னு சொல்லிட்டு ஃபுல் விளாக்லாம் இறக்கிட்டோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இவர் ராபி தானே, ஆமாம் ராபி ப்ரோ இன்கம் வீடியோ போட்டிருப்பாரு. அவர் சேனலில் எங்களுடைய இன்கம் வீடியோ போட்டிருப்பாரு. அதில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு விளாக் எடுத்திருப்போம். ஏன்னா இரிட்டேட் பண்ணுற விளாக், அந்த விளாக்ல கூட நம்ம 1 லட்சம் சம்பாதிக்கிறப்பெல்லாம் சொல்லும் போது நான் ஆத்திரத்தில் அப்படிலாம் சம்பாதிச்சா நான் ஏன் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு சுற்றிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ எடுத்து போட்டு அந்த மந்த்துக்கு எவ்வளோ வியூஸ் போச்சு அப்படின்லாம் சொல்லி கால்குலேட் பண்ணி அவர் வந்து ஒரு அமௌண்ட் சொல்லியிருந்தாரு. நமக்கு அந்த அளவுக்கு அமௌண்ட் வந்துச்சான்னு கேட்டால் அந்த அளவுக்கு அமௌண்ட் வரல. என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நமக்கு மானிட்டைசேஷனபிள் ஆகி அந்த ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்க டைமில் வீடியோஸ் நல்லா போச்சு. பட் அதுக்கான டாலர் வந்து நமக்கு வந்து வரல. ஸோ அப்படி வந்துருந்துச்சு அப்படின்னா நான் நல்லா தான் இருந்திருக்கோம். அவர் சொன்ன மாதிரி அவங்க 1 லட்சம்லாம் சம்பாதிக்கல, அவங்க சம்பாதிச்சது வந்து 99,000 மட்டும்தான் அப்படின்னாரு.
நல்லா தான் இருந்துச்சு. 99,000 என் பேங்க்ல ஏறிச்சு அப்படின்னா எனக்குலாம் செம்ம ஹாப்பி, வேற லெவலில் ஹாப்பியாக இருந்தேன் நல்லா. சொன்ன அந்த அளவுக்கு ஏறல. எங்களுடைய ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்து எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்லிடுறேன். நாங்க வந்து ரொம்ப நாள் ஸ்ட்ரகிள் ஆகி இன்னும் தினமும் செக் பண்ணுவோம், காலைல மதியம் சாயந்தரம் நைட். அது ஒரு ஆர்வம், கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி. நான் ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப்ல சேலரி கண்ணில் பாக்குறோம் எப்படி இருக்கும். வந்துச்சா ஏன்னா வரும்னு சொன்னாங்களே, இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் அப்படின்னு எல்லாரும் சொல்லும் போது வந்துரும் நினைச்சிட்டே இருந்தோம். ஒரு நாள் என்ன ஆச்சு, பிரியாணி கடைக்கு போயிருந்தோம் சாப்பிட்றதுக்காக. அப்ப வந்து பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு வண்டியை வந்து சாவி போட்டு திரும்பவும் சாவி உடஞ்சு போச்சுங்க. ஐயோ, அது வந்து எப்படின்னா பாதி சாவி உள்ளேயும் பாதி சாவி என் கையிலயும் வந்துருச்சு. அப்படி இருந்துச்சு. எனக்கு இன்னும் வந்து டிப்ரெஷன் ஆயிடுச்சு. கையிலயும் காசு இருக்காது. வாரம் 4 ரூபா 5 ரூபா தான் சேலரி வரும். சேலரி வந்து 5 அந்த ரேஞ்சில் 5 ரூபா தான் சேலரி வரும். அதுவும் வந்து வாரம் 3 ரூபா 4 ரூபா வீட்டுக்கே போயிடும். அந்த இருக்கிற அந்த 1000 ரூபாய்க்கு தான் நாங்க பெட்ரோலு வெளியே சாப்பிடுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். சாவி வேற உள்ள சிக்கிருச்சு. அப்படி அதை எடுக்கிறதுக்கு என்ன பண்றது, இன்னொரு சாவிக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அது வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டோம். என்ன பண்றதே தெரியல. அப்புறம் பக்கத்துல மெக்கானிக் கடை சும்மா சரி காசு வந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது காசு வந்துருக்கு. இல்ல அவர்கிட்ட வந்து என்ன சொல்றது, நான் அந்த சாவி வந்து உள்ள மாட்டிக்கிச்சு, அவர் வந்து இடத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி புது சாவி மாட்டிக்கலாம் அப்படின்லாம் சொன்னாரா. ஐயோ எவ்வளோ ஆகும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு 300 ரூபா ஏதாவது சொல்லிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்ல எவ்வளோ முதல்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்டை பார்க்குறேன். நம்ம அக்கௌண்ட் தானா, என்ன சொல்றீங்க, அப்படியே சார்ட்டை காட்டுறேன். சாரு இங்க பாரு அப்படின்ட்டு காசு. அதான் இப்போ நான் உங்க அக்கௌண்ட்ல வந்து ஒரு 300 ரூபா இருக்கான்னு நீங்க செக் பண்றீங்க, ஓகேவா? உங்க அக்கௌண்ட்ல வந்து ஒரு 300 ரூபாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ற உங்க மொபைலை ஓப்பன் பண்றீங்க. சும்மா நார்மலாக வச்சுக்கிறேன், நார்மல் பீப்புள்ஸ்க்கு. ஓப்பன் பண்ணோடனே ஒரு அமௌண்ட் நீங்க 300 ரூபாவும் பல மடங்கு 300 ரூபா எப்படி சொல்கிறது, ஒரு 20 டைம்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் பார்க்குறீங்க. அப்போ உள்ளுக்குள்ளே நம்மள்தா நம்ம காசா அப்படின்ற மாதிரிலாம் ஒன்று இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆகிட்டோம். உடனே சார்ட்டு காட்டினா சாருவும் செம்ம ஹாப்பி. அப்புறம் என்ன பண்ணணும், அந்த அமௌண்ட்டை வந்து அப்படியே எடுத்துட்டு எங்கள் அம்மாகிட்ட வந்து காட்டலை. அந்த வீடியோ போட்டிருக்குமா, அது வீடியோ காசு வீடியோ போட வேணாம்னு சொல்லிட்டு அதை நம்ம போடல. பட் ஆனால் வீடியோ எடுத்தோம். எப்படி என்னடா அதை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, இது எல்லாமே சொல்றீங்க. இல்லை சொல்கிறோம், நீங்கள் முழுசாக பாருங்க, பொறுமையாக பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடைசியாக நான் அமௌண்ட் வந்து சொல்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் மந்த் வாங்கினது எவ்வளோ வாங்கலாங்கிறத கன்ஃபார்ம் சொல்கிறேன். ஏன்னா அமௌண்ட்டை போய் வாங்கிட்டு எடுத்துட்டு வித்ட்ரா பண்ணிட்டோம். அதாவது வந்த அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்னோடனே கையில் ஏடிஎம் கார்டு இருந்துச்சு. ஸோ அப்போவே வித்ட்ரா பண்ணிவிட்டு அது எல்லாமே அழகாக லப்பர் பேண்டு போட்டு என்ன பண்ணிட்டோம், சாமி ரூம் கிட்ட கொண்டு போய் வச்சுட்டு எங்கள் அம்மா அப்போ தான் வெளில போய்ட்டு ஒர்க் போயிட்டு வந்தாங்களா. அப்போ வந்து முடிச்சுட்டு கேட்டாங்க என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட்லாம் போட்டு என்னது எங்கே வச்ச ஏதோ தேடுற மாதிரி சம்திங், ஏதோ பொருள் தேடுற மாதிரி நினைக்கிறேன். ஏதோ பொருள் எங்கள் அம்மாட்ட கேட்டு எங்கள் அம்மா எங்கடா வச்சு இங்கே தான் எங்கேயோ வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு தேடுற மாதிரி தேட வச்சு கட்டு போட்டு சாமி ரூம் முன்னாடி வச்சுட்டோம். அந்த சாமியோட டேபிள் மேலே வச்சுட்டு என்னது நீயே எங்கேயோ சாமி ரூம் கிட்ட இருக்கான்னு பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் தேட வச்சுட்டு அவங்க காசு பார்த்துட்டு என்ன காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக போயிட்டாங்க. திடீர்னு பார்த்துட்டு அப்படியே நான் பார்த்தாங்க. நான் சொல்லிட்டு அப்போ தான் சாரு தான் கத்துறான், யூடியூப்பில் பேமெண்ட் வந்துருச்சு அப்படின்னு. அப்புறமா தான் அவங்க கொஞ்சம் சந்தோஷமாகி அமௌண்ட் எடுத்தாங்க. நல்லா அப்படி சாமி கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்படியே தொட்டு அதை வந்து நம்ம வீடியோ எடுத்தோம். ஆனா வந்து நான் போஸ்ட் பண்ண வேணாம், பணத்தோடதெல்லாம் போட வேணாம். ஆல்ரெடி நான் ஒரு பெரிய பணத்துல இந்த பொருள்ல தான் நான் வந்து பெரிய அடி ஃபுல்லா அடி கொஞ்சம் சந்தோஷமாயி வீடியோ போடுற மாதிரி அப்படின்னு பார்த்தா அடுத்த நாள் ஏதாவது பிரச்சனை வந்துற மாதிரி ஆயிடுது. அதனால காசு விஷயத்துலையும் போட வேணாம்ப்பா, அப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் அதையும் போடவே இல்லை. இப்போ உங்களுக்கு தோண்டிகிட்டு இருக்கோம் அப்படி என்னடா அமௌண்ட் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பலாம் இல்லை, நாங்கள் வந்து வாங்கினது வந்து 20,000 ரூபா. 20,000னா 22,000 சம்திங் நினைக்கிறேன். 22,000 23,000 சம்திங் அந்த அளவுக்கு வாங்கணும். அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம். அதாவது ஏப்ரல் மந்த்ல யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி மே மந்த்ல மானிடைஸ் ஆகி அக்டோபர் மந்த்ல லென்த் வீடியோலாம் அவ்வளோ போஸ்ட் பண்ணல. பார்ட் 1 பார்ட் 2 அது மட்டும் தான் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஒரு கல்யாண வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்து ஷார்ட்ஸ் தான் வந்து நிறைய இறக்கியிருந்தோம். நடுவில் என்ன பிரச்சனைனா எங்களுக்கு வந்து மானிடைஸ் ஆயிருச்சு மீன்ஸ் எங்களுக்கு அந்த அப்ளை ஆகிறதெல்லாம் கொடுத்தாச்சு, டாலர்ஸ் ஏறுது. ஆனால் டாலர்ஸ் வந்து வெளியே வராமல் அப்படியே லாக் ஆன மாதிரி அப்படியே நின்றுச்சு. எங்களுக்கு வந்து அமௌண்ட் அந்த எப்படி சொல்கிறது ஒரு பின் நம்பர் வரும். அந்த பின் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பண்ணது தான் வந்ததுலேருந்து எங்களுக்கு அக்டோபர்லேருந்து வந்துச்சு. பின் அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அமௌண்ட் வர ஆரம்பித்ததுனால அக்டோபர் மந்த்லேருந்து வந்துச்சு. அதுவும் ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு வந்தது வந்து 20,000 ரூபா.
அதாவது அஸ்வின் வந்து வேலைக்கு போய் வாரம் 5 ரூபா வாங்கி அதை ஒரு எப்படி சொல்கிறது 4 வாரத்துக்கு கரெக்டாக 20 ரூபா, அப்படி ஒரு 20 ரூபா வர டைமில் வீட்டில் யூடியூப்லேருந்து ஒரு 20 ரூபா வருது. அப்போ வந்து எனக்கு வந்து இன்கம் வரும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மோஜில் வாரம் 700 800 ரூபா. ஆமாம், வாரம் அந்த மாதிரி 700 வீடியோஸ் போடும்போது வரும். அஸ்வின் ஒர்க் போயிடுவாங்க, நான் ஏதாவது ஒன்று சின்னது பண்ணி போடுவேன், அதனால வரும். அந்த டைமில் எனக்கும் மோஜில் வரணும் 1000 ரூபா கிட்ட, 1000 ரூபா எனக்கு தனியாக வந்து 1000 ரூபா அந்த ரேஞ்சில் வரும், அவளுக்கு 1000 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். அப்புறம் எப்படி சொல்கிறது, இன்ஸ்டாகிராம்லாம் காசு வராது. இப்போ வரைக்குமே சொல்கிறேன், இன்ஸ்டாகிராம்லேருந்து அமௌண்ட்லாம் வராது. நிறைய பேர் அதை தப்பாக நினச்சிட்டு ப்ரொமோஷன்ஸ் வந்தால் தான் அமௌண்ட் வரும், இன்ஸ்டாகிராம் நார்மல் அமௌண்ட் வராது. நிறைய பேர் அதையும் சொல்லி சொல்ல தெரியாதவங்க வந்து உங்களுக்கு என்னப்பா இன்ஸ்டாகிராமில் காசு வருது அப்படின்னுவீங்க. இன்ஸ்டாகிராமில் காசு வராது, யூடியூப்பில் தான் காசு வரும். தென் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன சாமி இப்போ வரைக்கும் அமௌண்ட் வருது. இப்போ வர அமௌண்ட் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸாக்டாக உங்ககிட்ட சொல்ல முடியாது. யாருமே சொல்ல மாட்டாங்க தான், அந்த மாதிரி தான். ஏன்னா என்னுடைய ஸ்டார்டிங் அமௌண்ட் என்ன, என்னுடைய சேலரி என்னன்னு தெரியும். இப்போ வந்து ஒரு நார்மல் அமௌண்ட் எங்களுக்கு வருது. இப்போ உங்களுக்கே தெரியும், நிறைய வீடியோஸ்லாம் போடுறதில்ல. நம்ம அப்படி வீடியோஸ் போட்டாலும் நாங்கள் போடுறதில்ல, அந்த அளவுக்குலாம் இல்லை. நம்ம வீடியோஸ் வந்து அதிகமாக போடுறதில்ல. நம்ம வீடியோஸ் அப்படி போட்டாலும் நம்ம பழைய மாதிரி வீடியோஸ் போடுறதில்லன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். போனாலும் அதிகபட்சம் 35,000 இந்த 1 லட்சம் அந்த அளவுக்கு தான் வீடியோஸ் வியூஸ் போகுது. ஸோ அவ்வளோலாம் வராது, கம்மியாக தான். 1000 வியூஸுக்கே 20 ரூபா தான். அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன இருக்குது பார்த்துக்கோங்க. வியூஸ்க்கு 20 ரூபா அந்த அளவுக்கு தான் வரும். ஸோ யூடியூப் யாராவது ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த தனியாக நான் அன்றைக்கி பழைய பஸ் ஸ்டாண்டில் பார்த்தேன், யூடியூப் இது யூடியூப் ஆரம்பிப்பது எப்படி அப்படின்லாம் சொல்லி ஒரு கிளாஸ் நடத்துகிறாங்க போல், நம்ம திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டில். அந்த மாதிரிலாம் நாங்கள் போய் யாரும் அப்படி பண்ணல. இது எனக்கு தெரிஞ்ச யூடியூபர்ஸ் நிறைய பேர் யாருமே அந்த மாதிரிலாம் போய் ரிஸ்க் எடுத்து அதை கற்றுக்கிட்டு வந்தெல்லாம் யூடியூப் ஆரம்பிக்கல. ஸோ நார்மலாக யூடியூப்பை பார்த்தா எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு அப்படி போய் தான் பண்ணணும். ஸோ அதுக்கு யாரும் போகாதீங்கன்னு சொல்லலை. அஸ்வின் வந்து எப்படி சொல்கிறது, ஒண்ணுமே யூடியூப் பத்தி எதுவுமே தெரியாது, அவனா கத்துக்கிட்டு இப்ப அத்தனை நிறைய யூடியூபர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கான். எனக்கு தெரிஞ்ச நான் பேர் சொல்ல விரும்பல, நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன். சொல்லல, பட் அவங்களே சொல்லியிருக்காங்க. அவங்க கிரெடிட்ஸ் வந்து எல்லாருமே கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. இப்போ எப்படி நாங்க என் மானிடைஸ் அப்ளை பண்றதுக்கு எனக்கு ஸ்ரீஹரிஷன் சொல்லிட்டு ஒரு அண்ணா ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொன்னோமோ, அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அவங்களும் நமக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவே எனக்கு பெரிய கிரெடிட்ஸ், ரொம்ப சந்தோஷம். நிறைய பேருக்கு இந்த யூடியூப் தெரியாதவங்க ஹெல்ப் பண்றது வந்து நைட்டு 2 மணி 3 மணினாலும் கால் பண்ணுவாங்க. அப்ப கூட மூஞ்சி சொல்லிக்காம எல்லாமே பொறுமையா உட்காந்து சொல்லி கொடுப்பான். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு கொஞ்சம் ப்ரௌடா இருக்கு. ரொம்ப நல்லது. சரி, ஓகே. என்னடா வெறும் 20,000 விட்டு அப்படின்னு கேட்டா, ஆமா 20,000. ஏன்னா ஃபர்ஸ்ட் மாசம் சம்பளம் வாங்கும்போது எல்லாருக்கும் சந்தோஷம். அதே மாதிரி தான் யூடியூப்ல இருந்து வந்து ஃபர்ஸ்ட் மாசம் சம்பளம் தான் அது, இந்த 20,000 ரூபா. கம்பெனிலாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாச சம்பளம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. நாங்க வந்து இங்க திருப்பூரப்பட்டு டெய்லி கூலி தான், டெய்லி வாரம் இது 2 நடக்கும். டெய்லி இல்ல வாரம் அப்படிதான். அதுல வந்து வாரம் பார்த்து அந்த 5 ரூபா 4 ரூபா பார்த்து இந்த 20 ரூபா அப்படிங்கிறப்ப எங்களுக்கு அது ரொம்பவே பெருசாச்சு. எங்க வீட்டுல அப்படிதான். ஸ்டார்டிங்ல எப்படின்னா, நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த லவ் பண்ற அதுக்கு முன்னாடி எப்படின்னா, நம்ம ஒரு 5,000 ரூபா சம்பளம் வாங்குறேன், வாரம் 5,000 ரூபா சம்பளமோ இல்லை 4,000 ரூபா சம்பளம் வாங்குறேன் அப்படின்னா, அதுல எவ்வளவு வாங்கினாலும் அதுல 1000 ரூபா எடுத்து வச்சுட்டு மிச்ச காசு அப்படியே வீட்டுக்கு அம்மாட்ட கொடுத்துருவேன். அப்படியே அம்மாட்ட கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் எப்படின்னா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, நம்ம வாங்குற சம்பளத்தை வீட்டுக்கு கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு 2,000மோ இல்லை ஒரு 1,000மோ அதே மாதிரி தான். இவங்களுக்கு எதாவது வேணா ஒன்று அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க, இல்லை நான் வாங்கிப்பேன். இல்லை எங்ககிட்ட தனியாக இன்னொரு அமௌண்ட் எப்படி சொல்கிறது, அந்த மோஜிலேருந்து வர்றது ப்ரொமோஷன் கூட இப்போ வரல, ஸ்டார்டிங் மாதிரி மோஜிலேருந்து வர அமௌண்ட் இதை வச்சு அப்படியே ஓட்டிக்கிட்டு இருந்தேன். இவ்வளோ பெருசாலாம் என்கிட்ட எதுவும் பெருசாக கேட்கவே மாட்டேன். கல்யாணம் தயக்கப்பட்டு ஓப்பனாக சொல்லணும்னா, இது வரைக்கும் நான் வீட்டு வரும்போது பூ கூட வாங்கி கொடுத்தது இல்லை. எனக்கு அந்த அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. நானும் அவனுக்கு கல்யாணம் முடிச்சு வாங்கி கொடுத்தா, அது வேற யாரோ ஒருத்தர் சொல்லிதான் வாங்கி கொடுத்தேன். நிறைய டைம் ஃபீல் பண்ணி அவன்கிட்டே சொல்லியிருக்கேன், நீ ஒரு பூ கூட எனக்கு வாங்கி கொடுத்ததில்லை அப்படின்னு. ஸோ இப்படியே நிறைய ஸ்ட்ரகிள் ஆகி இப்படி தான் ஃபேமிலி ரன் பண்ணிட்டு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு நல்ல ஸ்டேஜை பிடிக்கணுன்ற பெரிய ஆசை இருக்குது. பட் எப்படி என்னங்கிறதுலாம் தெரியல. பட் போக போக வாழ்க்கை நல்லா கூப்பிட்டு போகணும்னு நம்பிக்கை வந்துச்சு. நிறைய கமிட்மெண்ட்ஸு, அப்புறம் நிறைய கஷ்டம், இதெல்லாம் வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியே ஜாலியாக சிரிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கோம். இப்போ கேமரா அப்படி ஆஃப் பண்ணிட்டு போனாலும் அடுத்து என்ன ஷீன் பண்ணுறது, வாழ்க்கை என்ன அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்போம். நிறைய பேர் எங்களை மாதிரியே ஸ்ட்ரகிள்ஸ் இருப்பீங்க. பட் வெளியே காட்டிக்காதீங்க. வெளியே பார்க்குறவங்க கிட்ட சந்தோஷமாக மூஞ்ச பாட்டி பேசினீங்கன்னா அவங்களும் நம்மளை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் பிரச்சனைன்னு பேசிகிட்டே இருந்தால் அவங்க ஐயோ அதுங்களாம் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையை தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துடும். ஸோ யார்ட்டையுமே அப்படி காட்டிக்கிட்டதில்லை, எப்பவும் காட்ட மாட்டோம். ஒரு நல்ல ஸ்டேஜ் போகணும்னு மட்டும் மறக்காமல் வேண்டிக்கிறேன். என் பொண்டாட்டிக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், அது மட்டும் ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா அதெல்லாம் என்னங்கிறது வந்து நான் டீட்டெயிலாக போக என் லைஃப் ஹிஸ்ட்ரியில் ஏதாவது ஒன்று நான் சொல்கிறேன்.
ஏன் என்ன ஏது எல்லாம் தெரியும். எனக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காள். ஸோ அவளுக்காக ஏதாவது ஒன்று பண்ணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. நம்ம 20,000 ஸ்டார்ட் பண்ணோம் இந்த யூடியூப் இன்கம்மு. இப்போ நம்ம எவ்வளோ சம்பளம் வாங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து சொல்ல மாட்டேன் ஆனால் கம்மியாக தான் வாங்குறேன். ஸோ அந்த 20 விட கொஞ்சம் அதிகமாக வாங்குறேன். பட் நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் இல்லை, ரொம்ப கம்மியாக தான் வாங்குறேன். அதுவும் வீடியோ போட்டாதான் காசு, இல்லைன்னா காசு இல்லை. அந்த மாசம் போன மாசம் வீடியோவே போடவே இல்லை. அப்பெல்லாம் எனக்கு எவ்வளவு வந்திருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. சரி, ஓகே, ஜோக்ஸ் பார்ட் விட்டுருங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா மே 1 உழைப்பாளர் தினம். அதை விட பயங்கரமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஆளுங்களுக்கு தலைப்படம். எனக்கு தலையோட பிறந்த நாள் அதுக்கு தலைப்படம் பார்க்கணும் ஆசை. நம்ம வீட்டில் டிவி இல்லாத காரணத்தினால் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு தீனா படம் தேட்டரில் போய் பார்க்க போகிறோம். எல்லா ஊர்லேயுமே எனக்கு தெரிஞ்சு தீனா படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் ஒரு தலை ஃபேன். அப்படின்னா அந்த தீனாவோட இந்த படத்தெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் தலை ஃபேனுங்கிற ஒரு வெறி வந்துச்சு. என்ன மாதிரி ஏதாவது தீனா படம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது தேட்டர் இருந்துச்சுன்னா போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன். எப்போவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில். பாய்.